எனக்கு டாக்டர் வந்து இன்னேலர் ஒன்று குடுத்துட்டாங்க. உரியிற மருந்து ஒண்ணு குடுத்துட்டாங்க. அவ்வளோதான் போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. லைஃப் லாங் உரியிற மருந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு ஒரு சிலர் வந்து தாட் ப்ராசஸ் இருக்கும். அதை என்ட்டயே கூட டைரக்ட்டா சொல்லியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, உரியிற மருந்து அல்லது இன்னேலர் அப்படின்னு சொல்றது வந்து, ஒரு மெடிசின் குடுக்கக்கூடிய ஒரு டெலிவரி ரூட் மட்டும் தான். அதுக்கு வந்து அடிக்டிங் ப்ராப்பர்ட்டீஸ்ன்றது கிடையாது. அது ஒரு சிகரெட்டோ, ஆல்கஹாலோ, போதைப் பொருள் மாரி கிடையாது. ஸோ இது உள்ள இருக்கிற மெடிசின் வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எத்தனை நாளுக்கு குடுக்கணுன்றது டிசைட் பண்ணுவோம். இப்ப வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் சீசனுக்கு வர ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னால ஒரு காற்றுக் குழாய் வீக்கம் இருந்துச்சுன்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் ஒரு 1 வாரமோ, 10 நாளோ, 1 மாசமோ குடுத்துட்டு, அத வந்து ஸ்டாப் பண்ணிக்குவோம். இல்ல ஆஸ்மா, இல்ல சிஓபிடி மாதிரி ஒரு நாள்பட்ட விஷயம், லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருந்ததுன்னா, லைஃப் லாங் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ என்ன காரணம்ன்றது தான் எத்தனை நாள் இன்னேலர் எடுக்கணுன்றதுக்கான டிசைடிங் ஃபேக்டரே தவிர, இன்னேலர் எடுக்கிறனால லைஃப் லாங் எடுக்கணும்னு கிடையாது.